எங்க இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? நாகை அருகே பட்டியல் இனத்தவர் ஏற்பாடு செய்த நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சியை திமுக ஒன்றிய செயலாளர் உட்பட அனைவரும் புறக்கணித்த நிலையில் மேடையிலேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி கண்ணீர் விட்டு அழுதார். கட்சிக்காக தன்மானத்தை இழந்துட்டு என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சி கட்சிக்காக நடத்தணும்னு நினைச்சாரு. சிறுமைப்பட்டாரு. கட்சிக்காக உழைக்கணும்னு நினைச்சு தலைவர் மேல 10 லட்சத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல வறுமை கோட்டு கீழே உள்ளவன் அரசியல் செய்யக்கூடாது. ஜாதி மதம் மொழி இனம் கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னா ஜாதி இல்லையான்னு கேக்குறாரு. நம்ம ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு போனாக்கா தன்மானத்தை இழக்கிற மாதிரி தரக்குறைவா 7.5 வருது. சனியை முடிச்சவன் வாரான். மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குறாரு. சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். சமூக நீதியை அடித்தளமாக கொண்டு சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர உறுதியேற்கிறேன். என்னங்க பாத்துட்டீங்களா? அதாவது ஒரு பட்டியலின சமூகத்தவர் திமுகவை சேர்ந்தவர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காரு, நலத்திட்ட உதவிகள். அதை முற்றிலுமா அந்த கட்சிக்காரங்க ஒன்றிய செயலாளர் எல்லாருமே எப்படி சொல்ற அவாய்ட் பண்ணிருக்காங்க. இவங்க தான் சமூக நீதியை காப்பாத்துறவங்க. அவர் பட்டியலினத்தவர் நலத்திட்ட கொடுக்க கூடாதுன்றதுக்காக எவனுமே வராம அதை கேன்சல் பண்ணிருக்கான். அவர் அங்கேயே உட்காந்து பாவம் இவ்வளவு புலம்பிருக்காரு. இவங்கள சமூக நீதியை காப்பாற்ற போறாங்க. இத்தனை வருஷமா மக்களை இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இந்த கட்சி சமூக நீதி கட்சிலாம் கிடையாது, பட்டியலின மக்களுக்கும் கிடையாது, சிறுபான்மையினருக்கும் கிடையாது, பண்ணையாராட்சி. ஏன் சொல்ற கேளுங்களேன், இந்த கட்சியில பொறுப்பு இருக்கிற மொத்த பேருமே பாருங்க எவனும் பட்டியலினத்தனவும் கிடையாது. எல்லாருமே நல்லா செழிப்பா இருக்கிறவங்க தான். அதுவும் ஊழல் பண்ணி செழிப்பா இருக்கிறவங்க மட்டும்தான் கட்சியில பொறுப்புல இருக்காங்க. ஏன் இப்ப ஜென்சி டிஎம்கே பசங்க வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா யாராவது நடிவடைஞ்ச பசங்களோ இல்ல நடுத்தர குடும்பத்து பசங்களோ இருக்காங்களா பாத்தீங்களா? எல்லாருமே கார் வச்சிருக்கானுங்க, சொந்தமா வீடு வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் இருக்கிற பசங்களை தான் ஒருங்கிணைப்பாளராக கூட போட்டிருக்காங்க. ஆனா இவனுங்க பேசுறது எல்லாமே பார்த்தோன்னா சமூக நீதி கொள்கையை மாத்தி நடத்திட்டு இருக்கீங்கடா. கொள்கையே மறந்து கொள்கைன்னு மாறுதட்டி சொல்றீங்கல்ல ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ். உங்க கொள்கையே விட்டுட்டு பண்ணையார் கட்சியா நீங்க இருக்கீங்கடா. நீங்க பண்ணையாரா மாறி வச்சிருக்கீங்க. திமுக ஒரு பண்ணையார் கழகம் தான். திராவிட கழகமோ நலிவடைதற்கான கழகமோ கிடையாது, ஒரு பண்ணையார் கழகம் தான். பாத்துக்கங்க. இவனுங்க இத்தனை வருஷமா இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு இருந்தாங்க, இப்பவும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதனால என்ன இவங்களுக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நலிவடைந்தவங்களையும் தாழ்த்தப்பட்டவங்களையும் மதிக்க தெரியாத ஒரு கட்சி தான் திமுக இப்ப உருவாயிட்டு இருக்கு, உருவாகி நின்னுட்டு இருக்கு பெருசா. பாத்துக்குங்க.